மசாலா உதிர்ந்து போகாம, பாத்திரத்துல அடியில அடிபிடிச்சுக்காம, ஆர்டிபிஷியல் கலர்ஸ் எதுவுமே சேர்க்காம, வெளியில நல்ல கிறிஸ்பியா, அதே வேளையில உள்ள நல்ல சாஃப்ட் அண்ட் ஜூசியான சிக்கன் ஃப்ரை தான் இன்னைக்கு வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். 200 கிராம் சிக்கனுக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுல கார்ன்ஃபிளவர், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், அப்புறமா ஒரு முட்டையோட வெள்ளையை மட்டும் தனியா பிரிச்சு எடுத்து சேர்த்திருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கோங்க. அந்த கிளிப் வந்து மிஸ் ஆயிடுச்சு. இப்போ உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு இதை வந்து ரொம்ப கெட்டியாவும் இல்லாம ரொம்ப லூசாவும் இல்லாம கரெக்டா இந்த பதத்துக்கு வந்து மசாலா பாட்டர் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா பகுதிகளையும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்ட 200 கிராம் சிக்கன் 10 பீஸ் இருக்குது மொத்தம். மசாலாவை ஊத்தி இப்போ எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கனோட எல்லா பகுதியிலையும் மசாலாவை வந்து நல்லா கோட் பண்ணி விடுங்க. இப்போ இதை மூடி வச்சிடலாம். குறைஞ்சது 1 மணி நேரமாவது இது நல்லா ஊறி வரணும். இப்போ ஒரு கடாயில சிக்கன் பொரியலுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சிக்கன் மூழ்கி வேகிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்து கூட நீங்க வந்து இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, ஒரு பகுதி நல்லா வெந்ததும் நான் திருப்பி போடுறேன். அந்த மசாலா எதுவுமே உதிர்ந்து வரல, எதுவுமே பாத்திரத்துல அடிப்பிடிக்கல, எண்ணெயுமே ரொம்ப குடிக்காம சூப்பர் பெர்ஃபெக்டான சிக்கன் ஃப்ரை வந்து தயார். நீங்களே பாக்குறீங்க எவ்வளவு எண்ணெய் மீத வந்திருக்கு அப்படின்ட்டு. அப்புறமா சிக்கன் ஃப்ரை பண்ணும்போது உங்க கையில கருவேப்பிலை இருந்துச்சுன்னா அந்த எண்ணெயில கொஞ்சமா தூவி விடுங்க. நம்ம சேர்த்துக்கிட்ட சோம்பு பிளஸ் அந்த கருவேப்பிலை வாசம் வந்து இந்த சிக்கனுக்கு ஒரு தனி பிளேவரே கொடுக்கும். அப்புறம் என்ன, செஞ்சிட வேண்டியதுதான்.